சரி, இப்போ மார்க்கெட் ஒரு கிராஷை நோக்கி வந்து போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த வார் கண்டிஷனால் சிலிண்டரோட ப்ரைஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இது எல்லாமே ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. சிலிண்டருக்கு வந்து டிமாண்டுமே வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு ரைட்டான டைம். கண்டிப்பாக திருப்பி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு பாசிட்டிவை பார்க்கணும் அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உண்டு. இந்த சமயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் பயந்துட்டு போய் பேனிக் ஆகி வெளில போனீங்கன்னா நீங்கள் தான் லூசர். மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்குது, அண்டர் வேல்யூடாக இருக்கா சார்? மார்க்கெட் வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கேட்டகரி வைஸ் பிரிக்கிறோம் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்மால் கேப்பில் இருக்குது. எனக்கு வந்து இன்டெப்த் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்மால் கேப்பில் தான் உங்களுக்கு வந்து செக்டார்ஸ் வந்து அதிகமாக பறந்து விரிஞ்சிருக்கும். பட் வால்யூம் வந்து கம்மியாக தான் ட்ரேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம லாங் டேர்மில் ஒருத்தர் வெல்த் கிரியேட் பண்ணணும், எனக்கு ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபண்டு தேவைப்படும் அப்படின்னா இன்றைக்கி கண்ணை முடிந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லாஸ்ட் 1 இயர் வந்து கோல்டு 100% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அசெட் கிளாஸுமே வந்து வீக்காக தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்பவுமே வந்து கோல்டு ஹையாக போச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து லோவாகும். ஸோ இப்போ வந்து கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. இப்போ எந்த அசெட் கிளாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்? எப்போவுமே எவர்கிரீன் இந்த மாதிரி எம்எஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் ஈக்விட்டி இஸ் த மார்க்கெட். பட் இப்போ இருக்கிற ஒரு 15 வருஷம் 20 வருஷத்தில் வந்து நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க, இந்த மாதிரியான வாலடைல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு க்ரோத் தெரியும். 5 இயர்ஸில் நீங்கள் ஒரு 8 வருஷம் 9 வருஷம் ஒரு அமௌண்ட் டபுள் ஆகணும் அப்படின்னா அதே அமௌண்ட் வந்து 4 வருஷத்தில் டபுள் ஆகணும்னா ஈக்விட்டியில் மட்டும்தான் முடியும். விச் ஹஸ் பீன் ப்ரூவன் டியூரிங் த கோவிட். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ராம்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கேன். சார், இப்போ மார்க்கெட் ஒரு கிராஷை நோக்கி வந்து போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த வார் கண்டிஷனால் சிலிண்டரோட ப்ரைஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இது எல்லாமே ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. சிலிண்டருக்கு வந்து டிமாண்டுமே வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு ரைட்டான டைம். கண்டிப்பாக இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா இது மாதிரி தான் நிறைய தடவை ஏற்கனவே ஒரு டபுள் டாரிஃபோட ஓவரால் கவர்மெண்ட் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் போட்டது, திருப்பி அதை ரிவர்ஸ் பண்ணி எடுத்தாங்க. அந்த சமயத்துலேயும் நம்ம சொன்னோம். அப்புறம் Q3 ஏர்னிங்ஸ் சரியா இல்லை, Q4 ஏர்னிங்ஸ் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். உக்ரைன் ரஷ்யா வார் நடக்கும்போதும் இதே தான் நம்ம சொன்னோம். கோவிட் முடிஞ்ச உடனேயும் இதே தான் சொன்னோம். கோவிட் முடிய போகிற நேரத்தில், கோவிட் சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் சொன்னது என்ன, இந்த கரெக்ஷன்ஸ்லாம் தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸால் இதை புரிஞ்சிக்க முடியாது. பட் ஒரு மார்க்கெட் சைக்கிளில் பார்த்தவங்க இது புரிஞ்சுட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியாகவே சொல்கிறேனே. 90s நான்லாம் அப்போ மார்க்கெட்டில் இல்லை. டேட்டா சொல்கிறது 90s வந்து ஈராக் குவைத் வார் ஒன்று இருந்தது. ஸோ அது முடிஞ்ச உடனே ஒரு 6 மாதத்துக்குள்ளே மார்க்கெட், அந்த சமயத்தில் எவ்ரி டைம் இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி நடக்கும்போது மார்க்கெட் வந்து கரெக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் 45% மார்க்கெட் க்ரோ ஆச்சு. அடுத்தது நம்ம கார்கில் வார் ரீசெண்டாக வாஜ்பாய் பீரியடில் இருக்கும்போது அதில் வந்தப்போ அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு 6 மாதத்துக்குள்ளே க்ரோ ஆச்சு. திருப்பி பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஈவன் கோவிட்க்கு அப்புறமா நம்ம கண்ணு கூட முன்னாடி பார்த்தோம். அது வந்து கோவிட்ங்கிறது வார் மாதிரி ஒரு கிரைசிஸ் தான். ஸோ அந்த கிரைசிஸ்க்கு அப்புறமா மார்க்கெட் எப்படி பவுன்ஸ் பேக் ஆச்சுங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். 21 கிட்டத்தட்ட ஒரு 30-40% வந்தது. ஈவன் ரஷ்யா உக்ரைன் வாரும்போது வந்த கரெக்ஷன்ஸ்லேருந்து மார்க்கெட் 20% ஏறி இருக்கு. அடுத்தது வந்து இப்போ இஸ்ரேல் ஈரான் வார் வித் த சப்போர்ட் ஆஃப் அமெரிக்கா நடக்கிற இந்த வாரும்போது இட்ஸ் அ குளோபல் கிரைசிஸ் தான். ஸோ இந்த குளோபல் கிரைசிஸில் நம்மளோட ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12% வந்து டவுன் ஆகிருக்கும். ஸோ நம்ம இன்னொன்று யோசிச்சு பார்க்கணும். கோவிட் சமயத்தில் 2020 மார்க்கெட்டை டச்டு நிஃப்டி வந்து 8000 பாயிண்ட். இன்றைக்கி நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 22,500 பாயிண்டில் டச் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பட் இதோட ப்ரீவியஸ் ஹை வந்து 26,000. இதுலேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக தட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த அப்வர்ட் ட்ரெண்ட். இதை வந்து பழைய வார்ஸும் சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும்போதோ இல்லை கிராஷஸ் வரும்போதோ புரிஞ்சிருக்கு. ஸோ இந்த சமயம் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்டாகர்ட் மேனரில் உள்ளே போகிறதுக்கு கரெக்டான டைம். ஸோ கையில் யார்கிட்டெல்லாம் கேஷ் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து ஸ்டாகர்டு மேனரில் அடுத்த எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, மார்ச் எண்டுக்குள்ளே நமக்கு இந்த இஷ்யூ வார் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எதுவுமே நிரந்தரமான இது கிடையாது. அன்லஸ் ஆர் அன்டில் குளோபல் கிங்கிட்டேருந்து அவர் வந்து நான் வார நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் ஒரு அக்ரிமெண்ட், பீஸ் அக்ரிமெண்ட் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ அதனால் ஸ்டாகர்ட் மேனரில் கையில் உங்கள்கிட்ட ஃபண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகுங்க. இல்லை அப்படின்னாலும் ஸ்டாகர்ட் மேனரில் எனக்கு அந்தளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னா ஹைப்ரிட்டில்
மல்டி அசட் கேட்டகரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் கோல்டு அண்ட் சில்வர் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த சமயத்தில் உள்ள என்ட்ரி ஆகிறது நல்லது. இல்லை என்கிட்ட கேஷ்லாம் கிடையாது, நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நான் ஏற்கனவே ஒரு 2 வருஷமாக எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன், 1.5 வருஷமாக எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன், என் பணம் எல்லாம் நெகட்டிவில் இருக்குது, ரெட்டில் இருக்குது, நான் பயந்து போயிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த சமயத்தில் பயப்படவே கூடாது. தொடர்ந்து உங்கள் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா நீங்கள் திருப்பி உங்களோட நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு பாசிட்டிவை பார்க்கணும் அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உண்டு. இந்த சமயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் பயந்துட்டு போய் பேனிக் ஆகி வெளில போனீங்கன்னா நீங்கள் தான் லூசர், மற்றவங்க கிடையாது. பிகாஸ் நீங்கள் இன்வெஸ்டர், நீங்கள் உள்ளே வந்தது வந்து இன்வெஸ்டராக தான் வந்திருக்கீங்க. இந்த புரிதலை உணர்ந்து தான் வந்திருக்கீங்க. நீங்கள் உள்ளே வந்தது வந்து 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ கிடையாது. நம்ம உள்ள எந்த கிளையண்ட்டை ஆன்போர்ட் பண்ணாலும், பிகாஸ் டூ இட் யுவர் செல்ஃப் கஸ்டமர்ஸை பற்றி நமக்கு தெரியாது. அவங்க வந்து பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்து தான் வருவாங்க. பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை வச்சு நீங்கள் எப்போவுமே மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எஸ்பெஷலி 1 இயர் 2 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், கோல்டு அண்ட் சில்வர் 1 இயர் 2 இயரில் இட் ஹஸ் கிவன் ஆல்மோஸ்ட் 100%. பட் இன்றைக்கும் நீங்கள் கோல்டை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு கால்குலேஷனில் போட்டிங்கன்னா 10% ரிட்டர்ன்ஸ் தான் கால்குலேட் கிடைக்கும். வெரஸ் 1 இயர் 2 இயரில் ஈக்விட்டி மார்க்கெட் ஹஸ் கிவன் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஆர் நில் ரிட்டர்ன்ஸ் ஆர் சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ். பட் நீங்கள் இப்போவும் 15 வருஷத்துக்கு கால்குலேட் போட்டு பார்த்தீங்கன்னா 12% ரிட்டர்ன்ஸ்க்கு மேலே கிடைக்கிறது. ஸோ இந்த புரிதல், இந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ கண்ணு முன்னாடி டெஃபினட்டாக இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், ஆயில் தட்டுப்பாடு வருது, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வருது, இதெல்லாம் இருக்குது. பட் இந்தியாவோட எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்கான எக்கானமி. நம்ம வந்து ஒரு நம்மளோட சிச்சுவேஷன் வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கும் எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணல. நம்ம வந்து கிளியர் கட்டாக இருக்கும். இன்னொன்று, இந்தியாவோட இம்போர்ட் ஆயில் எல்லாமே எங்கேருந்து இருக்குது அப்படின்னா we are not fully dependent on China மாதிரி ஈரானையோ இல்லை ஜிசிசி கண்ட்ரிஸை நம்பி இல்லை. ஸோ we have other sources from Russia. ஸோ கம்ஃபர்டபுளாக we are seeing that we are getting the press release that our import ரெகுலராக வந்து தான் இருக்கும். நடுவில் அந்த ஒரு சின்ன டிமாண்ட் இருக்குது, பேனிக் இருக்கே தவிர இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுறது. we do agree that கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஹோட்டல்ஸ் they started shutting down, அதெல்லாம் தெரியாது. பட் இதெல்லாம் ஒரு டெம்பரவரி சினாரியோ, இதை பார்த்து பயந்துடக்கூடாது. இதோட ஒஸ்டான சினாரியோவை கோவிடை தாண்டி வந்தவங்க நம்ம. ஸோ கண்ணு முன்னாடி ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அன்சர்டனிட்டிலேருந்து மீண்டு வந்த பப்ளிக் நம்ம. ஸோ இந்த சமயத்தில் கையில் ஃபண்ட் இருந்ததுன்னா we encourage, please invest in equity market. ஓகே, பட் டவுன் ட்ரெண்டில் போகும். அதுக்காக மொத்தமாக கொண்டு போய் லம்சமாக ஒரே நேரத்தில் போட்டுறாதீங்க. ஸ்டாகர்ட் மேனரில் கெட் என்ட்ரி இன்டு த ஈக்விட்டி மார்க்கெட். இல்லை அப்படின்னா ஹைப்ரிட் மார்க்கெட்டில் உள்ளவா. இப்போ மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்கா, அண்டர் வேல்யூடாக இருக்கா சார்? மார்க்கெட் வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கேட்டகரி வைஸ் பிரிக்கிறோம் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்மால் கேப்பில் இருக்குது. பிகாஸ் ஸ்மால் கேப் வந்தோட ஆவரேஜ் பிஇ வந்து கரண்ட் கிட்டத்தட்ட 27% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. பிஇ லெவல், பிஇ தான் ப்ரைஸ் டு ஏர்னிங் தான் ஒரு ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ், ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸே டிட்டர்மின் பண்ணுறது. ஸோ அப்படி பார்க்கும்போது இருக்கிறதுலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது ஸ்மால் கேப், நெக்ஸ்ட் மிட் கேப், அதுக்கு அடுத்தது லார்ஜ் கேப். பட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு இந்தியாவிலேருந்து எவ்ரிடே ஃபண்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா there was a heavy outflow from FIIs. In spite of that, DIIs வந்து they keep on pumping the funds. அவ்வளோ பம்பிங் பண்ணியும் நம்ம மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. எதனால்? இதே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அவேர்னஸ் இல்லாமல் கோவிடுக்கு முன்னாடி இருக்கிற சினாரியோவாக இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 50% ஃபால் ஆகிருக்கும். நீங்கள் 50% வரைக்கும் ஃபால் ஆகாமல் நிற்கிறதுக்கு காரணம் யாருன்னா டிஐஎஸ் தான். ஸோ இது வந்து ஒரு கண்ட்ரியோட க்ரோத்தை வந்து நம்ம கண்ணு முன்னாடி காமிக்குது. ஒரு மெச்சூர்டு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கிறது தெரியுது. ஸோ டிஐஎஸ்ங்கிறது யார்? ஃபண்ட் மேனேஜர். இன்னொன்று இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் யூலிப்பில் ஹேண்டில் பண்ணுற அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ். அடுத்தது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், செகண்டரி இன்வெஸ்டர்ஸ், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இப்போ ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, F&O பண்ணுறவங்க அந்த இயர் எண்டில் அந்த மந்த் எண்டில் க்ளோஸ் பண்ணிட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஏஎஸ் தான் நம்ம இப்போதைக்கு மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிருக்காங்க. அதனால தான் ஒரு ஹெவி ஃபால் ஆகாமல் மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதை பேச்சிஃபை பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7,000 crores எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, 7 lakh crores எடுக்கிறாங்கன்னா இவங்க ஒரு 4 lakh crores வாங்கிடுறாங்க. மீதி இருக்கிற ஒரு 3 lakh crores தான் நெகட்டிவில் வருது. ஸோ இது வந்து வீக்லி மார்க்கெட் ட்ரெண்டாக சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்குற சமயத்தில் இந்த மார்ச் வரைக்கும் இந்த ஒரு வாலடைல் மார்க்கெட் ஒன்று இருக்க தான் இருக்கும். ஸோ இந்த சினாரியோவை ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கணும். ஸோ ஹையஸ்ட் வேல்யூவேஷன், அட்ராக்டிவ் வேல்யூவேஷனாக இருக்கிறது ஸ்மால் கேப்பு, அதுக்கு அடுத்தது லெவல் மிட் கேப்பு, ஸோ லார்ஜ் கேப் இருக்குது. பட் ஃபண்டு உள்ளே வரும்போது எங்கே அதிகமாக வரும்னா லார்ஜ் கேப்பில் அதிகமாக வரும், அடுத்தது மிட் கேப்பில் வரும், அடுத்தது ஸ்மால் கேப்பில் வரும். பட் எனக்கு டைவர்சிஃபிகேஷனான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்மால் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்.
பிகாஸ் லார்ஜ் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 கம்பெனியோ 100 கம்பெனியோ தான் இருக்க போகுது. ஸோ அதில் ஃபினான்ஷியல்ஸே கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% ஷேர்ஸ் எடுத்துரும். அப்புறம் ஐடி இருக்குது, அப்புறமா டெலிகாம் இருக்குது, மற்ற இதெல்லாம் இருக்குது. எனக்கு வந்து நிச் செக்மெண்ட் வேணும், எனக்கு வந்து சப்செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து இன்டெப்த் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் கேப்பில் தான் உங்களுக்கு வந்து செக்டார்ஸ் வந்து அதிகமாக பறந்து விரிஞ்சு இருக்கும். பட் வால்யூம் வந்து கம்மியாக தான் ட்ரேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம லாங் டேர்மில் ஒருத்தர் வெல்த் கிரியேட் பண்ணணும், எனக்கு ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபண்டு தேவைப்படும் அப்படின்னா இன்றைக்கி கண்ணை முடிந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அதே தான் ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு ஃபண்டு தேவைப்படும் அப்படின்னா மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒண்டி தான் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு. முன்னாடி பார்த்த மாதிரி ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் 2023 வந்து மார்க்கெட்டில் என்ட்ரா இருந்தாங்க அப்படின்னா இப்போ இருக்க உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஃபாலில் தான் வந்திருக்கு, நெகட்டிவ்ல தான் வந்து. ஆமாம், 23 வந்தவங்களோட போர்ட்ஃபோலியோ சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும், இல்லைனா நெகட்டிவ்ல இருக்கும். ஷுவர் ஷாட் 24 வந்தவங்க நெகட்டிவ்ல தான் இருப்பாங்க, 25 வந்தவங்களும் நெகட்டிவாக தான் இருப்பாங்க. ஓகே, அன்லஸ் ஆர் அன்டில் மல்டி அசெட் கேட்டகரிஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு 8லேருந்து 10% இருக்கும். பிகாஸ் கோல்டு அண்ட் சில்வரோட பார்ட்டிசிபேஷன். இல்லை ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் டிஜிட்டில் இருப்பீங்க, இல்லைனா நெகட்டிவ்ல இருப்பீங்க. 2019 இன்வெஸ்ட் பண்ணீங்க, 20 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இன்றைக்கி உங்களோட போர்ட்ஃபோலியோ 12%. என்கிட்ட எஸ்ஐபியோட வேல்யூவேஷனோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் தாண்டி இருக்கிறவங்களோட வேல்யூவேஷன் வந்து இன்னும் வந்து 12லேருந்து 13 14% இருக்குது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ அவங்க என்னன்னா கம்மியான என்ஏவியில் அவங்களோட யூனிட்ஸை வாங்கியிருக்காங்க அது டியூரிங் த 21 22 அந்த பீரியடில். ஸோ அதுக்கப்புறம் இந்த 24 25லையும் வாலடைல் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்குலாம் அதெல்லாம் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அத்தனையும் போனஸ். பட் பெரிய பெரிய ரிசர்ச் அனலிஸ்ட் தே ஆர் ப்ரெடிக்டிங், இதெல்லாம் ப்ரெடிக்ஷன் தான், மார்க்கெட் வில் டச் 30,000, நிஃப்டி வில் டச் 30,000 வெரி சூன் அப்படிங்கிறாங்க. 3 இயர்ஸுங்கிறாங்க, 5 இயர்ஸுங்கிறாங்க. வி ஹேவ் அ ஹியூஜ் லாங் வே டு கோ. ஸோ ஹைலி பொட்டென்ஷியல் மார்க்கெட்டு. இன்னொன்று நம்ம எல்லாரும் எப்போவுமே சொல்கிறது, பெனிட்ரேஷன் லெவல் ஆல்சோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி நம்மள மாதிரியான சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸை வந்து இப்போ எங்களோட பெரிய டாஸ்க் என்னென்னா நியூ கிளையண்ட்டை எஜுகேட் பண்ணி ஆன்போர்ட் பண்ணுறது. ஸோ இதை அவங்கள புரிய வச்சு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இது மாதிரி நிறைய கிளைண்ட்ஸை நம்ம கோவிட் போது கொண்டு வந்தோம். ஸோ அவங்கெல்லாம் பேனிக் ஆகாமல் நம்ம ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி அவங்களோட இமோஷனல் சப்போர்ட்டாக இருந்து அவங்கள நம்ம இந்த டபுள் டாக்ஸேஷன் போதும் ரைட்டு, இல்லை உக்ரைன் ரஷ்யா வாரும் போதும் ரைட்டு, இல்லை நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் போது ஒரு பெரிய கரெக்ஷன் 1 day 2 days நடந்தது. ஸோ அந்த சமயத்தெல்லாம் ஹேண்ட் ஹோல்டு பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் ஸ்டேபிளாக இருக்காங்க. ஸோ புது இன்வெஸ்டர்ஸை எஜுகேட் பண்ணி வி ஆர் ஆன்போர்டிங் பை டெல்லிங் த ஃபேக்ட். இன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கூட உங்களோட ஸ்டேட்மெண்ட் போட்ட உடனே நீங்கள் 10,000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா 9,800 தான் இருக்கும். பட் அதை பார்த்து பேனிக் ஆகக்கூடாது. அடுத்த மாதம் திருப்பி நீங்கள் அதே 10,000 ரூபா உங்கள் எஸ்ஐபிக்குள்ளே போய் ஆகணும். அப்போ அது அதிகமான யூனிட்ஸ்க்கு அலோகேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறது. ஸோ சொல்லி ரெகுலராக போய் பார்த்துட்டே இருக்கக்கூடாது, நோண்டி வாங்கிட்டு அப்படியே விட்டுறணும், அக்யூமுலேட் பண்ணணும். மோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் யூ அக்யூமுலேட்னா நீங்கள் அமௌண்ட்டே இப்போ கண்டுபிடிக்கணும், விட்டுறணும். நீங்கள் யூனிட்ஸை டார்கெட்டாக வச்சுக்கணும். நான் எவ்வளோ யூனிட்ஸ் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சுக்கணும். ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான், மைண்ட் செட்டை வந்து ஸ்விட்ச் பண்ணி விடுறது தான். அமௌண்ட்டே வச்சுக்கக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நிறைய என்எஃப்ஓலாம் வந்திருக்கு. ஓகே, நியூ கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அவங்கெல்லாம் சில குட் கம்பெனிஸ் ஆர் தேர். வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங், பட் வென் வி ஆர் அனலைசிங் இட் இஸ் வி ஆர் கமிங் தட். மல்டி கேப் அபாக்கஸ்னு ஒரு கம்பெனி வந்திருக்கு, ட்ரஸ்ட்னு வந்திருக்கு, நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு. ஸோ இவங்களோட என்எஃப்ஓவில் நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் அதிகமான யூனிட்ஸ் வாங்கணும். இதுதான் உங்களோட டார்கெட். நீங்கள் உங்கள் பசங்களுக்காக ஒரு 1,00,000 யூனிட்ஸ் சேர்க்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் ஆன்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, அவர் யூனிட்ஸை டார்கெட்டாக வச்சுன்னு போயிட்டாரு அப்படின்னா அவருக்கோட காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து ஹியூஜாக இருக்கும். லாஸ்ட் 1 year வந்து கோல்டு 100% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அசெட் கிளாஸுமே வந்து வீக்காக தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்பவுமே வந்து கோல்டு ஹையாக போச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து லோ ஆகும். ஸோ இப்போ வந்து கோல்டு ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. இப்போ எந்த அசெட் கிளாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்? எப்போவுமே எவர் கிரீன் இந்த மாதிரி எம்எஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் ஈக்விட்டி இஸ் அ மார்க்கெட் இன் அ லாங் ரன்னில் விச் ஹஸ் கிவன் த கிரேட் பொட்டன்ஷியல். பட் அதுக்காக நம்ம மற்ற அசெட் கிளாஸை இக்னோர் பண்ணிடவும் சொல்லக்கூடாது. சில்வர் இஸ் ஹைலி வாலடைல், வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங் சில்வர். இல்லைனா கோல்டை வந்து நீங்கள் ஒரு 10% வச்சுக்கோங்க. பட் நான் ஏற்கனவே நிறைய நம்ம சேனல்லே சொல்லியிருக்கோம், உங்கள் வீட்டில் இருக்கிற கோல்டே வந்து கிட்டத்தட்ட டாப் 10 உலக கண்ட்ரோலில் உலக நாடோட சென்ட்ரல் பேங்கோட கோல்டு லெவலோட இந்தியாவில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்டோட கோல்டோட அசெட் வந்து ஹியூஜ். ஸோ அதனால் நீங்கள் அதை இக்னோரே பண்ணிடலாம். இல்லை எனக்கு கோல்டுக்கு வந்து பேப்பர் கோல்டு வேணும், மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு கோல்டு வேணும்னா ஒரு 5 to 10% வச்சுக்கோங்க உங்கள் ஓவரால் அசெட்டில். பட் நம்ம நெட்ஒர்த்தில் உங்களுக்கு 10% வச்சுக்கணும்னு சொல்கிறோம். கண்டிப்பாக எல்லாரோட விமனோட கோல்டெல்லாம் நம்ம வேல்யூவேஷன் போட்டோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு
இன்னைக்கு ம். ஹையஸ்ட் நெட்ஒர்த் வந்து கோல்டில் தான் இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட எடுத்தோம் அப்படின்னா, ஒரு காமன் மேனோட நெட்ஒர்த்தையே எடுத்தோம் அப்படின்னா கூட அவனோட ஹையஸ்ட் நெட்ஒர்த் எங்கே இருக்குன்னா அவன்கிட்ட இருக்கிற கோல்டில் தான் இருக்கும். அவன்கிட்ட இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ, அவன்கிட்ட இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்லையோ, இல்லை அவன்கிட்ட இருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசிலையோ இருக்கிறது கிடையாது. ஒன்று கோல்டில் இருக்கும், இல்லைனா அவனோட சொந்த வீடாக இருந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கும். நான் சொல்கிறது ஒரு நெட்ஒர்த் கேல்குலேஷனில். ஸோ அப்படி பார்க்கும்போது ஈக்விட்டி வந்து யார்ட்டையுமே இருக்காது. ஒரு காமன் மேன்ட்ட ஈக்விட்டியோட நெட்ஒர்த்தே இல்லை. ஒரு அசெட் அலோகேஷன் நீங்கள் பிரிக்கிறீங்க. ஒரு டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து கோல்டில் இருக்குது. சொந்த வீடு வச்சிருக்கிறவன்ட்ட நிலத்தில் இருக்குது, ரியல் எஸ்டேட்டில் இருக்குது. பட் நீங்கள் இன்னொரு அசெட் கிளாஸாக எல்லாரும் சொல்ல போகிற பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட், ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். பட் இன்னொரு அசெட் கிளாஸு, க்ரோயிங் அசெட் கிளாஸு, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அசெட் கிளாஸ் எது அப்படின்னா ஈக்விட்டி. டே டு டே நீங்கள் கன்சியூம் ஆகிட்டு இருக்கிற ப்ராடக்ட் தான் ஈக்விட்டியாக லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த அசெட் கிளாஸில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட டைவர்ஷனை எங்கே கொண்டு போகணும்? இல்லாத அசெட் கிளாஸில் கொண்டு போய் நீங்கள் அதை வாங்கிக்கணும். ஸோ இன்னைக்கு ஈக்விட்டி இஸ் த ஒன்லி அசெட் கிளாஸ் விச் இஸ் ஹேவிங் கன்சிஸ்டன்ட் ட்ராக் ரெக்கார்டு ஃபார் த எமர்ஜிங் க்ரோயிங் எக்கானமி. வி ஆர் நாட் அ மெச்சூர்டு மார்க்கெட் கிடையாது. அமெரிக்கா மாதிரியோ இல்லை யூரோப் மாதிரியோ நம்மளது வந்து ஒரு மெச்சூர்டு மார்க்கெட் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு க்ரோயிங் எக்கானமியில் இன்னும் வி ஹேவ் லாங் வே டு கோ. இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு இந்த ஜெனரேஷன் வந்து ஈக்விட்டியை என்ஜாய் பண்ணிட்டு போட்டுமே. அடுத்த ஜெனரேஷன் வந்து மேபி ஈக்விட்டி மேபி மெச்சூர்டு மார்க்கெட்டாக இருக்கும். அமெரிக்கா மார்க்கெட் மாதிரி ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது டவுன் த லைன் அனதர் ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்க்கு அப்புறமா. பட் இப்போ இருக்கிற ஒரு 15 வருஷம் 20 வருஷத்தில் வந்து நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க, இந்த மாதிரியான வாலடைல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு growth தெரியும். ஒரு 5 இயர்ஸில் நீங்கள் ஒரு 8 வருஷம் 9 வருஷம் ஒரு அமௌண்ட் டபுள் ஆகணும் அப்படின்னா அதே அமௌண்ட் வந்து 4 வருஷத்தில் டபுள் ஆகணும்னா ஈக்விட்டியில் மட்டும்தான் முடியும். விச் ஹஸ் பீன் ப்ரூவன் டியூரிங் த கோவிடில் உள்ள என்ட்ரி ஆனவங்க இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட 3x பார்த்துருக்காங்க. ஸோ அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் உங்கள் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு 2x 3x ஆகணும் அப்படின்னா அது ஈக்விட்டியில் மட்டும்தான் முடியும், வேற எங்கேயும் முடியாது. மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ பிரித்தி.